நேற்று நைட்டு விடிய விடிய இஸ்ரேலை கதிகலங்க வச்சுருக்காங்க. பல ஊடகங்கள் மறுத்திருக்கு, 50% காலி பண்ணுறாங்க. தினந்தோறும் நைட் ஆச்சுன்னா வான வேடிக்கை தான். கிணறுலாம் போட்டு வந்து இன்னைக்கு வந்து ஆமாம், துபாயில் அடிக்கிறான், கத்தாரில் அடிக்கிறான், பஹ்ரைனில் அடிக்கிறான், யூஏயில் அடிக்கிறான். ராணுவ தளவாடங்கள் வைத்திருக்கக்கூடிய முக்கிய குடோன் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு பெரிய கப்பல், போர்க்கப்பல், அதை நேற்று நைட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய ஆட்டம் கண்டிருக்கு அமெரிக்கா. ஒரு சின்ன படகுல போய் பெரிய கப்பலை வந்து காலி பண்றாங்க. பல விதமான அட்டாக் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் அட்டாக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த நடுவுல பூந்து போய் அடிக்குது. சவுதி அரேபியாவோட இளவரசர் தான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து பின்னாடி சப்போர்ட் பண்ணதாக இடத்துல இந்த மணிக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு அந்த நாட்டுக்குள்ளேயே போய் சவுதியில் இருக்கக்கூடிய உளவாளி தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இந்த கொமேனியை கொள்வதற்கு உளவாளியாக அவர் தான் செயல்பட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கினா முடியாது. போற நீ ஆரம்பிச்சது நீ தான், நிப்பாட்டணுமா என்னங்கிறது நான். கடும் கோபத்தில் இருக்காங்க. குறைந்தபட்சம் இஸ்ரேலையாவது காலி பண்ணிடணும். நெதன்யாகு அவரை கூட வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம். நெதன்யாகு இப்போ வரைக்கும். தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர்கள் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். சார், கமேனி அவர்கள் அதிரடியாக வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அவர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் வந்து ஈரான் வந்து ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து வந்து நிறைய இடங்களை வந்து தாக்கிட்டு இருக்காங்க வளைகுடா நாடுகளில். அதே போல் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து வந்து ஈரான் நிறைய இடங்களை தாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அங்கே நிலவரம் எப்படி இருக்குது சார்? இல்லை, முதல்ல இந்த போர்கள் அப்படின்னு வர்றப்ப ஒரு வாசகம் இருக்குது. போர்களில் முதலில் கொல்லப்படுவது உண்மையும் அப்பாவி மக்களும். இப்போ ஏறக்குறைய எல்லா போர்லையும் அதான் நடக்கும். மண் பொன் இதை வச்சு தான் உலகத்தின் யுத்தங்கள் முதல்ல ஆரம்பிக்கும். இதுவும் ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு யுத்தம் தான். இந்த யுத்தம் எதுக்காக போர் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இப்போ என்ன நடக்குதுங்கிறத பார்த்தா சரியாக இருக்கும். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பெரும்பாலான வருமானம்ங்கிறது எண்ணெய் வளம் தான், எண்ணெய் வளம் சார்ந்த தொழில் தான். அப்போ உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா என்ன பண்ணுறான் அப்படின்னா, இன்றைக்கி உலக வர்த்தகம் எல்லாம் என்ன நடக்குதுன்னா டாலர் தான் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து டாலர் ரேட்டை வச்சு தான் தங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்போ உலகத்தினுடைய வர்த்தகத்தை நிர்மாணிக்கிறது டாலர். அமெரிக்கா தான் உலகத்தினுடைய வர்த்தகத்தை தீர்மானிக்குது. எந்த பொருளுடைய விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், டாலர் ரேட்டாக இருக்கட்டும், தங்க ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே. இப்போ அமெரிக்கா இந்தியாவை விட பெரிய நாடாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் சைனா, மக்கள் தொகையில் பெரிய நாடு வந்து சைனா. அவன் எல்லா வகையிலும் இன்றைக்கி ஒரு முன்னேறிய நாடாக வளர்ந்துட்டு இருக்கானுங்க. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லரசாக உருவாகிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறான் சைனாக்காரன், இந்த எண்ணெய் விலையை வந்து என்னுடைய மணியில் யுவான் அதில் நிர்ணயிக்குன்றான். நான் அதை கொடுத்து தான் வாங்குவேன். உலகம் முழுக்க வந்து இப்போ கச்சா எண்ணெய் டாலருக்கு நிகரான விலைக்கு நம்ம பார்த்துருப்போம். அப்போ கச்சா எண்ணெய் டாலரில் தான் வாங்குகிறான் அமெரிக்காக்காரன், அதை வாங்கி தான் விற்கிறான். அப்போ சைனாக்காரன் என்ன சொல்கிறான்னா, இனிமேல் டாலரில் வாங்கக்கூடாது, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு டாலர் யுவான்னு கொண்டு யுவானா டாலரா, இதுதான் பிரச்சனை. இப்போ அங்கே சைனாவில் இருக்கக்கூடிய 80% கச்சா எண்ணெய் ஈரானில் இருந்து தான் போகுது. இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈரானில் இருந்தால் கச்சா எண்ணெய் போகுது. வெனின்சுலா பார்த்துருப்போம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அந்த நாட்டுக்குள்ளேயே வந்து அதிபரை கைப்பற்றி வந்தாங்க. அந்த நாடும் மிக மிக எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு. இப்போ சைனாவுக்கு மேஜர் பார்ட்னர் யாருன்னா இந்த ரெண்டு நாட்டில் இருந்தால் என்ன போகுது, என்ன போயிட்டாருன்னா இந்த எண்ணெயை வாங்கி நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவானுங்க, நீங்கள் என்ன எங்களுடைய மணிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் என்னோட அப்படின்னு கேட்குறான். இப்போ நேரடியாக சைனாவை அட்டாக் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறான்னா, ஒரு மரத்தை எப்படி வெட்டுறதுக்கு முன்னாடி கிளையை வெட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளையை வெட்டக்கூடிய வேலையை தான் இந்த வெனின்சுலாவாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக அந்த வெஸ்ட் ஏசியான்னு சொல்லுவாங்க. நமக்கு வெஸ்ட் ஏசியா, அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டு, அதுதான் புரிஞ்சுக்கணும். வெஸ்ட் ஏசியாங்கிறது ஏசியாவின் ஒரு பகுதி, அது மிடில் ஈஸ்ட்டுங்கிறது அவங்க சொல்கிறது. அந்த பக்கம் பார்த்தா மிடில் ஈஸ்ட், நமக்கு வெஸ்ட் ஏசியா, சிம்பிள் முடிஞ்சுக்கணும். இந்த வெஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே, அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே பெரும்பாலும் எண்ணெய் வளம் உள்ள நாடு தான். அவனுங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சோம்பேறிகள். இந்த எண்ணெயை வந்து பூமியிலேருந்து எடுத்து அதை வந்து அதிலேருந்து தான் பிரித்து எடுக்கிறானுங்க. பெட்ரோலாக எடுக்கிறாங்க, டீசல் எடுக்கிறானுங்க, இந்த ஃப்ளைட்டுக்கு போடுற கேஸாக இதாக இருக்குது, பெட்ரோலாக பண்ணுறானுங்க, கேஸ் பண்ணுறானுங்க, க்ரூட் ஆயில் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் அங்கே தான் இருக்காங்க. இந்த ரஃப்பாக இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை வந்து அவனுக்கு என்ன செய்கிறான்னா, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளில் நிறுவனங்களில் போய் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறது. இப்போ அமெரிக்கா கம்பெனி என்ன பண்ணுவான்னா, இப்போ சவுதி அரேபியாவில் போய் சவுதி அரேபியா இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை குத்தகைக்கு எடுத்துக்கிறது. நம்ம ஊரில் தோட்டங்கள் குத்தகைக்கு எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு அவன் வந்து ரீஃபைன் பண்ணி பிரித்து உலக நாடுகளுக்கு முறை ஏற்றுமதி பண்ணுவான், விற்பான். இது வந்து நிர்ணயம் பண்ணுறது, விலையை ஃபிக்ஸ் பண்ணுறது இவன் தான். அப்படி எல்லா நாடுகளோடையும் ஒப்பந்தம் போட்டான். அதாவது சவுதியோட போட்டிருக்கிறான், துபாயோட போட்டிருக்கிறான், கத்தாரோட போட்டிருக்கிறான்,
மற்றபடி பஹ்ரைன் எல்லா நாட்டிலையுமே எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை போட்டு அமெரிக்கா தான் கையில் வச்சுருக்கான். இப்போ மேஜர் ஆட்கள் நான் கையில் இருக்கிறதுனால தான் நான் தான் வந்து தீர்மானிக்கணுன்றான். இப்போ சைனா என்ன பண்ணுறான்னா ரஷ்யாவிலையும் ஓரளவுக்கு எண்ணெய் கிடைக்கிது, அவனும் கையில் இருக்கிறான். அவங்களும் இப்போ டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ சைனாவுடைய மேஜர் ஒரு 60-70% ஆஃப் ஃபியூல் வந்து ஈரான்லேருந்து தான் வருது. இது இப்போ இந்த விஷயம் இருக்குது. இதில் ஏன் வந்து இஸ்ரேல் ஏன் வந்து இதில் ஜாயின் பண்ண அமெரிக்காவோட அப்படின்னு பார்க்குறப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இந்த பாலஸ்தீன் இஷ்யூவில் வந்து ட்ரோனை விட்டு இஸ்ரேலை வந்து ஒரு ஆட்டம் காட்டினாங்க ஈரான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 3 மாதம் முன்னாடி பார்த்துருப்போம். அது என்னென்னா உலகத்தின் மிகப்பெரிய உளவு அமைப்பு நாங்கள் தான், மொசாட். எங்களுடைய நாட்டுக்கு மேலே காக்கா குருவி கூட எங்களை நோக்கி பறக்க முடியாது, எங்களை கேட்காம பறக்க முடியாது, நாங்கள் ஹைலி செக்யூர்ட் நாடு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. உலகத்தின் மிகப்பெரிய நாடு, சேஃப்டியஸ்ட் கண்ட்ரி அப்படி இப்படின்னு பண்ணி பில்டப் பண்ணி வச்சாங்க. ஒரே ட்ரோனு தான் விட்டு அங்கே 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டு கதி கலங்கி ஆன பிறகு ட்ரோனு பங்கரில் போய் படுக்கக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலை கதி கலங்க வச்சுட்டாங்க. கடைசியில் கதறி போய் தான் அமெரிக்கா சமரசம் பண்ணி பலரும் கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்டு தான் அவங்கள வந்து அந்த போரை நிப்பாட்டினாங்க. அவனுக்கு அந்த ரிவெஞ்ச் இருக்குது. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு ஈரானை காலி பண்ணோம்னா சைனாவை அட்டாக் பண்ண மாதிரி ஆயிடும். இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி பல பஞ்சாயத்து இருக்குது. இது 2ஐயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் அப்படின்னு ஒரு தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதல்லாம் எங்கே இருக்குது, அமெரிக்கா அங்கே இருக்குது. இப்போ மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் தான் பண்ணணும். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட் எல்லாத்துமே அவனுடைய மிலிட்ரி ஸ்பேஸை கொண்டு வச்சுட்டான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ என்ன பண்ணுறது, இந்த அரபு கண்ட்ரிஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு மிதமிஞ்சிய பணம் வருது, அவன் நாட்டில் ஏதோ ஒரு ஓரமாக வந்து ஒரு மிலிட்ரி ஸ்பேஸ் போட்டால் போயிட்டு போகிறான், நமக்கு என்ன, நமக்கு காசு கொடுக்குறாங்கிறத வாங்கிட்டு விட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மிலிட்ரி ஸ்பேஸை கொண்டு வந்து சவுதியில் மிலிட்ரி ஸ்பேஸ் இருக்குது. இஸ்லாமிய ஒட்டுமொத்த இந்தியா உலகத்து முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு புனித நகரம், அங்கே அமெரிக்காவினுடைய மிலிட்ரி ஸ்பேஸ் இருக்குது. யுஏஇ இன்றைக்கி நீங்கள் டெவலப்பில் வந்து பயங்கரமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் கிட்டத்தட்ட 6 நாடு மாதிரி அது ஒட்டுமொத்தமாக யுனைடெட் அரப் ஸ்டேட்ஸ். அது அங்கே கொண்டு வந்து ஒரு ஸ்பேஸ் போடுறான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய யூஎஸ் ஸ்பேஸை வந்து அங்கே வைக்கிறான். கத்தாரில் ஒரு ஸ்பேஸ் வைக்கிறான், பஹ்ரைனில் ஒரு ஸ்பேஸ் வைக்கிறான். எல்லா இடங்களையும் தன்னுடைய இராணுவ தளவாடங்களை, இராணுவத்தினுடைய கப்பல்களை, இராணுவ வீரர்களை அங்கங்கே நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ இங்கிருந்து தான் அடிக்கிறான். இப்போ ஈரான் என்ன பண்ணுறான்னா அமெரிக்காவுக்கு போய் எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு அங்கங்கே தளவாடங்களில் அடிக்கிறான். துபாயில் அடிக்கிறான், கத்தாரில் அடிக்கிறான், பஹ்ரைனில் அடிக்கிறான், யூஏயில் அடிக்கிறான். எல்லா இடங்கள்லையும் என்ன கிணறுலாம் போட்டு வந்து இன்னைக்கு வந்து ஆமாம், அதாவது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி ஸ்பேஸை வந்து தாக்கி அடிக்கிறானுங்க. அது சில இடங்களில் வெளியில் வந்து பொதுமக்களுக்கு மேலே படிக்குது, சில பில்டிங்ஸ்லாம் கூட படிக்குது. அல் அராப் அப்படின்னு ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல், உலகத்திலே பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் துபாய், அந்த ஹோட்டலில் தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ துபாயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள், யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் தன்னுடைய ஆஃபீஸை காலி பண்ணிட்டு துபாயில் ஆஃபீஸ் போட ஆரம்பிச்சிட்டான். அந்தளவுக்கு ரியல் எஸ்டேட்டும் சரி ஒரு பெரிய க்ரோத்தில் போயிட்டு இருந்த ஒரு ஸ்டேட்டில் இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஆட்டத்தை காண்டிருக்கு. ஆக்சுவலாக அந்த புர்ஜ் கலிஃபாலேருந்து எல்லாரும் வந்து தெரிச்சு வெளியே போய் புர்ஜ் கலிஃபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதா இந்த அல் அராப் ஹோட்டல். அல் அராப்ங்கிறது புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் இருக்குது. அங்கேயே வந்து ஒரு படகை நிமித்தி வச்ச மாதிரி இங்கே இருக்க ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல்லே பெரிய தாக்குதல்னா அதை குறிவைத்து தாக்கல, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் அடித்தது இங்கே விழுந்துருக்கு. ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்டே இன்றைக்கி கதி கலங்கி போயிருக்கு. ஈரான் வந்து அமெரிக்க ஸ்பேஸை குறி வைத்து சின்னாபின்னமாக ஆகிட்டு இருக்காங்க. இதில் இந்த கமேனியை வந்து நேற்று 2 நாளைக்கு முன்னாடி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அவர் அரண்மனையில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா அதிகாலையில் அவர் வந்து அந்த அதிகாலை தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு முக்கிய தளபதிகளோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கப்ப அவருடைய அரண்மனையை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சவுதி உளவாளி தான் அதுக்கான துப்பு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த மணிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த நாட்டுக்குள்ளேயே போய் சவுதியில் இருக்கக்கூடிய உளவாளி தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க, கூட இருந்தால் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும், கமேனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும், 78 வயசாச்சு. அந்த நாட்டுக்கு சுப்ரீம் பவர்னால் என்ன அப்படின்னா அனைத்து விதமான பவர் மவுட்டு தான். அதாவது வெளியுறவு கொள்கையாக இருக்கட்டும், இராணுவ கொள்கையாக இருக்கட்டும், நிதி கொள்கையாக இருக்கட்டும், எல்லாமே அவரோட டிசைடிங் தான். 50 வருஷமாக அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு. சிறு வயதிலிருந்தே அவர் வந்து ஒரு போராட்ட காலத்தில் இருந்தவர். அந்த நாட்டை பெரிய அளவில் ஒரு கட்டுப்பாட்டோடு வச்சுருக்கார். 2வது யாருக்கும் பணிந்து போகாத ஒரு நபர். இந்த அக்ரிமெண்ட்டு, சைனாவுக்கு போட்ட அக்ரிமெண்ட்டு அமெரிக்கா கூட போய் கை கொடுத்துருந்தாருன்னா அவர் உயிர் போயிருக்காது. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டாலரில் காசு கொடுப்போம் வாங்கிட்டு ஜாலியாக இருந்து போயிருக்கலாம். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்ன, இது அமெரிக்காவை வளர்த்து விடுவது நமக்கு உலகத்துக்கு ஆபத்து, நம்ம இந்த பக்கம் நிற்கணுங்கிறதுனால தான் அவர் அந்த பக்கம் நிற்கிறார். அப்போ அதை நோக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி நிமிடம் வரை சாவை நேருக்கு நேர் வரவேற்று இறந்துருக்கிறார். நீங்கள் உலகம் வந்து அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு.
இந்த இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா முழுவதும் பெரும் போராட்டம் வெடித்திருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 ஸ்டேட்லேயும் போராட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுவதும் போட்டிருக்காங்க. பெரும் திரள் மக்கள், அமெரிக்க மக்கள் வந்து இதை எதிர்க்கிறாங்க. இது எதுக்கு தேவையில்லாத வேலை, நீங்கள் ஏன் போய் எல்லா ஊரில் அமுழ்த்து வரீங்கன்ற மாதிரி. உலகத்தில் மற்ற நாடுகளில் பாகிஸ்தானில் கூட வந்து அந்த எம்பசிலாம் முடக்கி வந்து அவ்வளோ பெரிய இல்லை, அதெல்லாம் கூட வந்து ஒரு உணர்வு ரீதியாக எடுக்கிறாங்கன்னா கூட அமெரிக்க மக்கள் எதிர்க்கிறாங்க. இந்த தாக்குதலை அமெரிக்க மக்கள் கண்டிக்கிறாங்க. ஏன் இந்த வேலையை செஞ்சீங்கன்னு. அப்போ அவரை தாக்குறாங்க. இந்த இந்த இடத்துல வந்து கமேனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம் வாழும் காலத்தில் பார்த்த ஒரு மாவீரன். 78 வயசாச்சு. போரில் பல நாடுகளில் பல தலைவர்களை பார்த்துருக்கோம். வேறு நாட்டுக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க, இல்லை பதுங்கு குழிக்கு போயிடுவாங்க. தன் மொத்த குடும்பத்தோடு நின்று சாவை வெல்கம் பண்ணி வரவேற்றிருக்கிறார். உயிர் தானே, என்றைக்கு தான் சாக போகிறோம். அந்த சாவு இந்த நாட்டுக்காக போனால் என்ன இருக்குது, பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற. ஓடி ஒளியலை, வேறு நாட்டில் அடைக்கலம் கேட்கல, 78 வயசாச்சு என்னால் முடியலைன்னு சொல்லலை, எதிர்த்து போராடி தன் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு மரணத்தை தழுவியிருக்கிறார், வீர மரணத்தை தழுவியிருக்கிறார். இங்கே உலகம் முழுவதும் அவரை தேடிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு கூடுதல் வரலாறு என்னென்னா, இவருடைய மூதாதையர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். இது யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. இவருடைய மூதாதையர் அப்பாவோட அப்பா அந்த காலங்களில் இவருடைய பூர்வீகம் வந்து காஷ்மீர். காஷ்மீர்லேருந்து ஒரு காலத்தில் அவங்க வந்து மைக்ரண்ட் ஆகி அப்படியே அங்கே போய் அந்த நாட்டில் இருந்து இன்றைக்கி அந்த நாட்டினுடைய சுப்ரீம் பவராக வரக்கூடிய வந்திருக்காரு. இன்றைக்கி அவருடைய பையனை தலைவராக போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம்தான், அதாவது ஒரு இறந்து ஒரு 4-5 மணி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இமீடியட்டாக அவரை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு 4 மணி நேரத்தில் இறந்தோடனே தூக்கி அடக்கம் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இறங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. நேற்று நைட்டு விடிய விடிய இஸ்ரேலே கதி கலங்க வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்தம் இஸ்ரேலும் சின்ன பின்னம் ஆகியிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. பல ஊடகங்கள் மறுத்திருக்கு, பல ஊடகங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இஸ்ரேல் அந்த பிரதமர் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு பெரிய தாக்குதல், பிரதமர் அலுவலகம் மற்றும் அந்த இராணுவ தளவாடங்கள் வைத்திருக்கக்கூடிய முக்கிய குடோன் குறி வைத்து விடிய விடிய குண்டு மலையை அந்த ட்ரோனில் வந்து குளிச்சு எடுத்திருக்காங்க. ஏதாவது இந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் தாக்கக்கூடிய ட்ரோன்ஸ்லாம் மிஸ்லைஸ்லாம் வச்சுருக்காங்க போல் நம்ம ஈரானில். அப்படின்னா சொல்ல இன்னும் நாங்கள் வந்து முக்கியமான ஆயுதங்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கல, எடுத்துனா முடிஞ்சிருக்குன்றாங்க. ஆனால் ஒரு பெரும் சேதாரத்தை வந்து இஸ்ரேலுக்கு ஏற்படுத்திருக்காங்க. நெதன்யாகு அவரை கூட வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் உறுதிப்படுத்தாத தகவல்கள்லாம் வந்தது. அதெல்லாம் வந்து நெதன்யாகு இப்போ வரைக்கும் எங்கே இருக்கிறாருங்கிறது தெரியல. தலைமறைவாயிட்டாரா, இறந்துட்டாரா, தப்பி போயிட்டாராங்கிறது தெரியல. ஆனால் மிஸ்ஸிங்கிறது மட்டும் உண்மை. நெதன்யாகு இப்போ வரைக்கும் மிஸ்ஸிங். அதுக்கு பிறகு தான் அவர் எங்கே இருக்கிறாருங்கிறது தெரியும். ஒட்டுமொத்த இஸ்ரேலும் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் இஸ்ரேலினுடைய ஒரு 50% வந்து அவங்க சூறையாடிட்டாங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவல். இன்னமும் கூட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இழப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுடைய தலைவரவே நீங்கள் போட்டீங்க, எங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து போராளியாக தான் இருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்ப்போங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய துபாயாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், மற்ற நாடுகளில் இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து மொத்தமாக ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்டுமே இன்றைக்கி வந்து முடங்கி கிடக்கிறது. விமான போக்குவரத்து கிடையாது, பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்கு, பெருசாக வந்து ஆஃபீஸ் நடக்கலை, ஒட்டுமொத்தமாக முடங்கி கிடக்குது. இப்போ என்ன பண்ணுது ஈரான், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரானுடைய வான்வெளியும் சரி கடல் வழியும் சரி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம்னா, கதவாக இருக்குது போட்டு மூடுறதுக்கு, அந்த பகுதியில் அத்துமீறி வந்தால் தாக்குவான் எந்த ஒரு இதுவாக. ஆமாம், அப்படி தான் ஒரு நாட்டு கப்பலை வந்து தாக்கி அது எரிஞ்சிக்கிட்டு கிடக்கு. இப்போ அதை கூட இன்னொன்று என்னென்னா, ஆப்ரஹாம் லிங்கன்னு ஒரு பெரிய கப்பல், அமெரிக்க போர்க்கப்பல், அமெரிக்காவிலே ஒரு மிகரிய விமானம் தாங்கிய போர்க்கப்பல், அதை நேற்று நைட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. அது அமெரிக்கா வரலாற்றிலே இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அது பக்கத்தில் போய் நேரடியாக போய் தாக்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஆட்டம் கண்டிருக்கு அமெரிக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அமெரிக்காவுக்குள்ளேயே இப்போ மக்கள் ட்ரம்புக்கு எதிரான பெரிய குரலை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பொருளாதார ரீதியாக அமெரிக்கா ஒரு பெரிய இதாக போகுது. ஒன்றும் சைனா வந்து என்னென்னா இதை வந்து அமைதியாக பார்க்குது. கடுமையான கண்டனங்கள் சைனா தெரிவிச்சிருக்கு. வடகொரியா போன்ற நாடுகள்லாம் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க, இந்த போரை நிப்பாட்டணுன்னு. இது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஈரானுடைய வான்வழியும் கடல் வழியும் அடைத்ததுனால ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கு போகக்கூடிய எண்ணெய் போக்குவரத்துங்கிறது ஒரு 60 to 70% லாக் ஆயிடுச்சு. அந்த குறிப்பாக அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு அந்த ஹார்மோஸில் வந்து 70% லாக் ஆயிடுச்சு. இது ஒரு வாரம் போச்சுன்னா உலகம் முடங்கிரும் அப்படிங்கிறாங்க. உலக போக்குவரத்து முடங்கிருன்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவிலேருந்து ஜெர்மனுக்கு போகிறோம், யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போகிற எல்லாருமே வயா வந்து மிடில் ஈஸ்ட்டை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. இப்போ அப்படிங்கும்போது போக்குவரத்து முடங்கிருச்சு. இது வந்து பயணிகள் போக்குவரத்து, இது இல்லாமல் சரக்கு போக்குவரத்து, எண்ணெய் போக்குவரத்துன்னு முடங்கினா ஒட்டுமொத்த உலகமும் வந்து முடங்கிடும். அதே போல் இப்போ வந்து இலங்கையெல்லாம் வந்து ஸ்தம்பிச்சிருக்கு. அங்கெல்லாம் வந்து நிறைய பெட்ரோல் பங்க்லேயே நோ பெட்ரோல் அப்படின்லாம் போர்டெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது இந்தியா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போதா, இல்லை எப்படி சார் இது? ஒரு வாரம் தான் சொன்னேன், ஒரு வாரத்தில் உலகம் முடங்கிடும். இந்த போர் இன்னும் ஒரு வாரம் நீடிச்சிட்டுன்னா
உலக நாட்டினுடைய ஒட்டுமொத்த போக்குவரத்தும் ஸ்தம்பிச்சு போகும். அது கடல்வழி போக்குவரத்தாக இருக்கட்டும், வான்வழி போக்குவரத்தாக இருக்கட்டும், அது பயணிகள் போக்குவரத்தாக இருக்கட்டும், கூட்ஸ் ஏற்றிட்டு போகிற போக்குவரத்தாக இருக்கட்டும், முடங்கிடும். உலகமே ஒரு சைக்கிளிங்கில் தான் இயங்குறது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு அரிசி கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், கோதுமை கொடுக்குறோம், ஒரு நாட்டிலேருந்து நம்ம எண்ணெய் வாங்குகிறோம். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுயசார்புள்ள நாடு. ஒரு 80-90% நம்மளுடைய உற்பத்தி நம்மளே பார்த்துக்கிறோம். பல நாடுகள் ஒட்டுமொத்தமாக இம்போர்ட்டை மட்டும் தான் நம்பியிருக்கு. இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவில் பல விஷயங்கள் இம்போர்ட்டை மட்டும் தான் நம்பியிருக்கு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கான க்ரோசரி எல்லாமே வந்து கடல் வழியாக தான் போகுது, ஃப்ளைட்டில் தான் போகுது. இப்போ அது பாதிக்கும். பெட்ரோல் இந்த மாதிரியான தீவு நாடுகள், இலங்கையாக தீவு நாடு, ஒட்டுமொத்தமாக எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் அவங்க வந்து வாழ வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான போக்குவரத்து சம்பிக்க போகிறப்ப என்னென்னா, ரொம்ப பெரிய சின்ன நாடுகள், அப்கமிங் கண்ட்ரிஸ், பூவர் கண்ட்ரிஸ்லாம் ஸ்டாக் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கணிசமாக நம்மளும் எடுக்கிறோம். இந்தியாவிலையும் கச்சா எண்ணெய் ஓரளவுக்கு எடுக்கிறோம், கொஞ்சம் எடுக்கிறோம். ஓரளவுக்கு ஸ்டாக் இருக்கும், சமாளிச்சிடலாம். ஆனால் சின்ன நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும். நமக்கு பாதிப்புன்னு ஒரு வாரத்துக்கு தெரியும். ஒரு வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை ஏறும், ஸ்தம்பிச்சு போகும், மற்ற விலைவாசி ஏறும். இது உலக நாடுகள் முழுவதும் ஏற்படக்கூடிய இது. அதான் ஐநா சபை உடனே கூடி இந்த பிரச்சனையை முடிங்க அப்படின்னு ஐநாக்கு பத்தர்றாங்க. அமெரிக்கா வந்து இன்றைக்கி இறங்கி வந்திருக்கிறாரு, போரை நிப்பாட்டிடுவோம், வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு அமெரிக்கா இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னா முடியாது. நாங்கள் போரை நீ ஆரம்பிச்சது நீ தான், நிப்பாட்டணுமா என்னங்கிறது நான், எங்கள் இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு, அதுக்குண்டான தண்டனையை கொடுத்து ஆகும்னு பார்க்குறாங்க. இப்போ மிடில் ஈஸ்ட் எல்லாருமே வந்து என்ன பண்ண கதறி கிடக்கணும், எப்படியா நிப்பாட்டுங்க, ஒட்டுமொத்தம் முடங்கி கிடக்கு. ஏன்னா மிடில் ஈஸ்ட் எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் இருக்குது. அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. போக்குவரத்து பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய பொருளாதாரமே தரைமட்டமாயிடும். அப்போ அது வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குது. அநேகமாக இந்த பிரச்சனையை மிக விரைவில் முடிக்கிறதுக்கு உலக நாடுகளே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சால் தான் அது உலக நாடுகளுக்கு நல்ல விஷயம். அதாவது ட்ரம்ப் அவர்களே வந்து இந்த மாதிரி இறங்கி வந்து போர் ஒரு சைடு நடந்தாலும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து தயாராகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து அதை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, போரை முடிக்கணும்னு நினச்சா நாங்கள் தான் பண்ணுவோம், பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எதை நோக்கி நகரும்? சீனா இல்லை ரஷ்யா அவங்க வந்து இதை தலையிட்டு இது பண்ணுவாங்களா, இல்லை எதை நோக்கி நகரும்? சீனா ரஷ்யாவும் நேரடியாக தலையிடாது. தலையிட்டால் அது மூணாம் உலக போகிற மாதிரி இருக்கும். இப்போ பலரும் நினைக்கக்கூடிய விஷயம், சீனாவும் ரஷ்யாவும் ஏன் ஈரானுக்கு தலையிடலை, அப்படி தலையிட்டால் அது கன்ஃபார்மாக வந்து இன்னொரு மூன்றாம் உலக போர் தான், தேர்ட் வேர்ல்டு வார் தான் கன்ஃபார்மாக. அப்போ அதை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையான ஆள்கள், அமைதியை விரும்புகிறவர்கள் இது நிப்பாட்டணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. அதனால ஐநா சபையில் இந்த நியமாக இன்றைக்கி நாளைக்கு சிறப்பு கூட்டம் ஒன்று கூட்டி எல்லா நாட்டு தலைவர்களையும் வச்சு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. அது நடந்ததுனா தான் குறைவாக இருக்குமான. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் இஸ்ரேலையாவது காலி பண்ணிடணும், சுத்தமாக தொடச்சி. இப்போது 50% காலி பண்ணிட்டாங்க. தினந்தோறும் நைட் ஆச்சுன்னா வானவேடிக்கை தான் விட்டு அந்த ட்ரோன் செய்கிறதுல உலகத்துலேயே மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணுற ட்ரோன்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அந்த ட்ரோன் என்னென்னா, ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல்லேருந்து இவங்க வந்து மிசைலை வச்சு அடிக்கிறானுங்க. அது கூட உள்ளே போய் இது போய் விழுகுது, அதாவது பாம்பு மாதிரி நெளிஞ்சு போய் உள்ளே போய் விழுகுது. அந்தளவுக்கு ஹை டெக்னாலஜிஸ். இப்போ அங்கே அமெரிக்கா சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுனா, அவங்கள்ட்ட வந்து நியூக்ளியர் இருக்குது, அணு ஆயுதம் இருக்குது, அது உலகத்துக்கு அழிவு, அதை வந்து நாங்கள் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் ஒரு வேளை அந்த மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா, உண்மையிலேயே அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருந்து அவன் எடுக்க மாட்டான். கடைசியில் அவன் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இதுவே வந்து ரொம்ப ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி இருக்குது. அதாவது அவங்க பண்ணுற அட்டாக்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சின்ன படகுல போய் அங்கேருந்து ஒரு பெரிய கப்பலை வந்து காலி பண்ணுறானுங்க. இது வந்து நீங்கள் வந்து மேலேருந்து தான் சுட்டிகிட்டு இருப்பானுங்க, இவன் சைடில் போய் வந்து ஒரு சைட்லேருந்து விட்டு அந்த கப்பலை காலி பண்ணுறானுங்க. பல விதமான அட்டாக்கு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த ட்ரோன் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த நடுவில் பூந்து போய் அடிக்குது. அப்படி நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அந்த அளவுக்கு வித்த காட்டுறானுங்க பார்த்துங்க உள்ளே போயிட்டு. அப்படிங்கும் போது நியூக்ளியர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கையில் எடுத்தான்னா அது பெரும் அழிவை நோக்கி போயிடும் அப்படிங்கிறது தான் இதுக்கு. அதனால தான் இப்போ வந்து உலக நாடுகள் எல்லாமே சீக்கிரம் முடிங்கப்பா, இது எல்லாருக்குமே நல்லது கிடையாதுங்கிற மாதிரி இன்றைக்கி நடந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஒருபடி இறங்கி வந்து பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்திருக்காங்க. ஒன்றும் அங்கே கோபம் அங்கே வந்து தனியில. அதே போல் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து இப்போ இந்த தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முதற்கட்டமாக வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து சவுதி அரேபியாவோட இளவரசர் தான் வந்து இதுக்கு அமெரிக்காவுக்கு வந்து பின்னாடி சப்போர்ட் பண்ணதாக சொல்லப்படுது. இதில் உண்மை இருக்கா சார்? கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா KSA மன்னர் வந்து சல்மான் ஒருத்தர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே வந்து ஒரு லக்ஸுரியான ஒரு நபர். அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவர் வந்து லண்டனில் படித்தவர், அமெரிக்காவில் வளர்ந்தவர்,
ஒரு யூரோப் கல்ச்சரில் இருக்கக்கூடிய அமெரிக்க அடிமை மாதிரி தான் ஏறக்குறைய. அவர் தான் வந்து உளவாளியாக அந்த அமெரிக்காவிற்கு இந்த கொமேனியை கொள்வதற்கு உளவாளியாக அவர் தான் செயல்பட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒட்டுமொத்தமாக எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ அவர் மேலே தான் ஈரான் வந்து கடும் கோபத்தில் இருக்குது. இப்போ இவர் தான் காட்டி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பரவலாக இருக்குது. அவருடைய செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. வளைகுடா நாடுகளில் அவங்க அங்கே இருக்க மக்கள் தாண்டி நிறைய வந்து தமிழர்கள் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் தமிழர்கள் அவங்களோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது தவிர வந்து நிறைய பெரிய செலிபிரிட்டிஸ் அஜித்குமார் உட்பட வந்து துபாயில் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அவங்களாம் எப்படி சேஃபாக இருக்காங்களா? என்ன ஒட்டுமொத்த இந்தியர்கள் மட்டும் வளைகுடாவில் 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதாவது துபாயில், கத்தாரில், சவுதியில், பஹ்ரைனில், ஓமனில், குவைத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்தியர்கள் ஒரு 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈரான் வந்து அந்த நாட்டையோ அந்த நாட்டு மக்களையோ தாக்கலை. அங்கே இருக்கக்கூடிய கிளியராக புரிஞ்சுக்கிறணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கன் ஸ்பேஸ், அமெரிக்க தளங்களை குறிவைத்து அடிக்கிறான். அது தெரிச்சு போய் பக்கத்தில் கொண்டு ரெண்டு விழுத வழிய நேரடியாக எந்த நாட்டையும் ஈரான் தாக்கலை, அந்த மக்களை தாக்கலை. அதனால் இப்போ எல்லா நாடுகளும் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விட்டுருக்குறாங்க. போக்குவரத்து முடக்கப்பட்டிருக்கு. எப்படி நம்ம கொரோனா காலத்தில் வீட்டில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறாங்க. அவ்வளோதான் ஒழிய லாக்டவுனில் இருக்கிறாங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை. எல்லாம் சேஃப்டியாக இருக்காங்க. அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த வெடி சத்தங்கள் கேட்குது. இப்போ அமெரிக்கா அந்த ஒரு சின்ன நாடுகளில் நடக்கிறப்ப மொட்டை மாலேருந்து பார்த்தா அங்கே வெடிக்கிறது தெரியும். நைட் நேரத்தில் போய் அந்த ஸ்பேஸை அந்த இடத்த தாக்குறதுக்கு அந்த ட்ரோன் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இது ஒரு பெரிய ஒரு பயத்தை கொடுக்கும், நம்ம இந்த பக்கம் விழுந்துருமான்னு. அந்த மாதிரி தான் இருக்க முடியும். அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இப்போ வரைக்கும் இல்லை. ஓகே சார். அதில் அஜித்குமார் அவர்கள் கூட வந்து துபாய்க்கு அந்த ரேசிங் போயிருக்காரு, இப்போ அங்கே சிக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. இல்லை, அஜித்குமார் ரொம்ப நாளாக துபாயில் தான் இருக்கிறார். அவர் 2 வீடு அவங்க சொந்தமாகவே 2 வீடு வச்சிருக்கிறாரு. ரேசிங் போகிறாரு. பெரும்பாலான நாட்கள் துபாயில் தான் இருக்கார். சிக்கிக்கிட்டார்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வீட்டில் இருக்கிறார், அவ்வளோதான். ரேசிங் போக முடியாது, வெளியில் போக முடியாது, வீட்டில் இருக்கிறாரு. நிலைமை சரியான பிறகு இந்தியாவுக்கு வருவார். மற்றபடி அவர் ரெகுலர் ரொட்டேஷன் ஒர்க்கை பார்ப்பார். ஓகே சார். இப்போ அடுத்து நடக்க போகிற அந்த பேச்சுவார்த்தையில் தான் வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்குள்ளே அந்த யூஎனில் நடக்கக்கூடிய அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தம் பண்ணக்கூடிய பல நாடுகளில் கலந்துக்கிற போகிறாங்கன்றாங்க. அந்த மீட்டிங்க்கு பிறகு தான் இது எப்படி அடுத்த கட்ட மூவ் எப்படிங்கிறது பார்க்கலாம் சார். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துன்னு பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி சார்.